வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திராவில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இதன் காரணமாக ஆந்திராவில் அதி கனமழை பெய்து வருகிறது. மேலும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையில் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று காலை 5:30 மணி அளவில் உருவானது. இந்த மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டி மேல் உள்ள சுழற்சியின் காரணமாக நேற்று அதிகாலை, அதாவது நேற்று 5:30 மணி அளவில் இந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையில் அப்பால் இருக்கக்கூடிய மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான உருவான எதிரொலியாக தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில், மேலும் இந்த வங்காள விரிகுடா, மேலும் இந்த ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் இந்த மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் பார்த்தோம்னால் இந்த கடலோர பகுதிகளில் இந்த ஆந்திர பிரதேசம், இந்த ஒடிசா பகுதியில் இந்த காற்றழுத்த துணைப்பகுதியானது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்று தெரிவித்திருந்தது. அதன் எதிரொலியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த புயலின் எதிரொலியாக இந்த வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையில் அப்பால் மேற்கு மத்திய மற்றும் அருகில் இருக்கக்கூடிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது வலுப்பெற்று பலத்த மழையானது பெய்து வருகிறது. நேற்று வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மேற்கு மத்திய மற்றும் அருகில் இருக்கக்கூடிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று 5:30 நிலவரப்படி பார்த்தோம் என்றால் அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா முழுவதும் மேற்கு வடநோக்கி இந்த நகரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பாக உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 48 மணி நேரத்தில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா முழுவதும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது கடலோர பகுதி, அதாவது ஆந்திர கடலோர பகுதியில் முழுவதுமே கனமழையானது கொட்டி சேர்த்திருக்கிறது. இந்த வகையில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் உள்ள ஏரூரில் இருக்கக்கூடிய பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக கோனசீமா மற்றும் NTR மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டரும், விஜயநகரம் மற்றும் பகுதிகளில் 14 சென்டிமீட்டரும், மேற்கும் கோதாவரி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் அளவு மிக கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பார்த்தோம் அதிகபட்சமாக கோதாவரி மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும், அடுத்தபடியாக இந்த கோனசீமா மற்றும் NTR மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டர் மழையும், விஜயநகரம் என்ற பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் மழையும், கோதாவரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையான தொடர்ந்து அந்த பகுதியில் கனமழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை, தமிழ்நாடு மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்படுவதை தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.